ஹலோ, சொல்லுங்க சார். வாழ்த்துக்கள் மிஸ்டர் ஆனந்த். முதல் 2 விளையாட்டுகளிலும் நீங்கள் வெற்றி பெற்று பரிசு தொகையும் பெற்றுவிட்டீர்கள். அடுத்து வரும் 18 விளையாட்டுகளிலும் நீங்கள் பங்கேற்று வெற்றி பெற்றால் நீங்கள் பெறப்போகும் மொத்த பரிசு தொகை ரூபாய் 3 கோடி. 3 கோடியா? என்ன மிஸ்டர் ஆனந்த், ஆபீஸ்ல சத்தம் போட்டு சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் அதிர்ச்சி அடைய வச்சிட்டீங்க. 3 கோடி தான். இப்போ இந்த கேம்ல நீங்க தொடர்ந்து விளையாட கடைபிடிக்க வேண்டிய நிபந்தனைகள். இனி நீங்கள் விளையாட விரும்பினால் மொத்தம் இருக்கிற 18 விளையாட்டுகளிலும் தொடர்ந்து விளையாடியே ஆக வேண்டும். இடையில் நீங்கள் வெளியேறக்கூடாது. இந்த விளையாட்டை பற்றி எக்காரணத்தை கொண்டும் யாரிடமும், ஏன் உங்கள் குடும்பத்தினருக்கு கூட தெரியப்படுத்தக்கூடாது. தெரிய வரும் பட்சத்தில் விளைவுகள் விபரீதமாக இருக்கக்கூடும். ஏன் உயிர் இழப்பு கூட இருக்கலாம். இதனிடையில் இந்த விளையாட்டில் நீங்கள் தோல்வி அடையும் பட்சத்தில் விளையாட்டிலிருந்து வெளியேற்றப்படுவீர்கள். 18 விளையாட்டுகளிலும் வெற்றி பெறும் பட்சத்தில் மட்டும்தான் உங்களுக்கு 3 கோடி ரூபாய் பரிசளிக்கப்படும். எங்களிடம் எந்த நம்பிக்கையை நீங்கள் எதிர்பார்க்கிறீர்களோ அதே நம்பிக்கையை நாங்களும் உங்களிடம் எதிர்பார்க்கிறோம். அனைத்து விவரங்களும் உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிபந்தனைகளுக்கு நீங்கள் சம்மதம் என்றால் எண் 1 அழுத்தவும். விளையாட்டிலிருந்து விலகிக்கொள்ள நினைத்தால் எண் 2 அழுத்தவும். தங்கள் முடிவுக்காக காத்திருக்கிறோம். வெல்கம் டு SMS. சவாலை முடிந்தால் சமாளி. இப்போதிலிருந்து நீங்கள் எங்களுடைய விளையாட்டில் இணைகிறீர்கள். உங்களை பாராட்டி வரவேற்கும் வகையில் இங்கேயே இப்போதே உங்களுடைய அடுத்த விளையாட்டு. நீங்கள் இந்த ஆபீஸிலிருந்து வெளியேறுவதற்கு காரணமாக இருந்த குமாரையும் உங்களை வெளியேறச் சொன்ன ஜெனரல் மேனேஜரையும் தாக்கினால் உங்களுக்கு கிடைக்கப் போகும் பரிசு தொகை ரூபாய் 2 லட்சம். Good luck, Mr. Anand. Well done, Mr. Kumar. Keep it up. Thank you, sir. You have done a good job. Okay, sir. In future, you've done the same work. Thank you, sir. Excuse me, sir. Yes? Enna, Mr. Anand? Hey, what are you doing? Hey! Sir, வேணாம். Hey, இனி இந்த ஊர்ல நீ எங்க வேலை செய்யறன்னு பாக்குறேன்டா உன்னை. மா யாரு? இந்த வாரம் பணம் தரேன்னு சொன்னீங்களேம்மா. அடுத்த வாரம் சேர்த்து கொடுத்துறேனே. அம்மா போன வாரமும் இதான் சொன்னீங்க. இதோட 4 வாரம் ஆயிப்போச்சு. அடுத்த வாரம் சேர்த்து தரேன், அடுத்த வாரம் சேர்த்து தரேன்னு என்னை இழுத்தடிக்கிறீங்களாம்மா. உங்களால ஓனர் என்னதாம்மா திட்டுறாரு? பணம் வாங்கும் போது எப்படி பேசுறீங்க அதே மாதிரி கொடுக்கும் போதும் இருக்கணுமா? வாங்கும் போது பேசுற பேச்சு கொடுக்கும் போதும் இருக்கணுமா? புரிஞ்சுக்கோங்க. அடுத்த வாரம் நான் எப்படியாவது அடுத்த வாரம்னா 5வது வாரம். 5 வாரம்லாம் தாங்க முடியாதுமா. நாளை கழிச்சு வரேன், மொத்த பணத்தையும் சேர்த்தே கொடுத்துருங்க. இல்லைன்னா நாங்கள் ஒரு 5-6 பேர் வீட்டுக்குள்ளே வருவோம். இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவோம். அப்புறம் எங்கள் மேலே வருத்தப்படாதம்மா. உங்களுக்கு தான் அது அசிங்கமாக போயிடும். சொல்லிட்டேன்.
அப்பா என்னம்மா சொல்லு. என்னால முடியலப்பா. பணம் என்னாச்சு? போன மாசமே வட்டி தரல. நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சு வாழணும்னு உனக்கு 1000 தடவை சொல்லியிருக்கேன். நீ கேட்கவே மாட்டேங்கிற. நான் உன் ஒருத்திக்காக பார்த்தனா 200 பேருக்கு நான் பதில் சொல்லி ஆகணும். இந்த விஷயம் ஏன் புருஷனுக்கு தெரிஞ்சது ஒரே ரகளையாயிடும். இத பாரு, எப்ப பணம் கிடைக்குதோ அப்ப கொடுக்கறேன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லிடு. அப்படியே அவசரம்னா அந்த இடத்த வந்த விலைக்கு வித்துட்டு கடன் அடிச்சிட்டு சொல்லு. என்ன? இன்னும் 3 நாள்ல பணத்தை பைசல் பண்ற வழிய பாரு. இல்லனா உன் புருஷன்கிட்ட நான் பேசுறேன். உங்ககிட்ட பிடிச்ச குணம் 1000 இருந்தாலும் பிடிக்காத குணம் இப்படி கடன் வாங்குறது தான். நாளை கழிச்சு வரேன், மொத்த பணத்தையும் சேர்த்தே கொடுத்துருங்க. இல்லைன்னா நாங்கள் ஒரு 5-6 பேர் வீட்டுக்குள்ளே வருவோம். இருக்கிற பொருளெல்லாம் தூக்கி வெளியே போட்டுருவோம். என்னால் சொன்ன டைமுக்கு காசு கொடுக்க முடியாம போய் அது மாப்பிள்ளைக்கு தெரிஞ்சா மாப்பிள்ளைகிட்ட என் மரியாதை போயிடுமா. அதனால நீயே மாப்பிள்ளைகிட்ட பக்குவமா எடுத்து சொல்லி ஒரு ஏற்பாடு பண்ணிக்கமா. அட்வைஸா? மாப்பிள்ளை கிட்ட உங்களுக்கு மரியாதை தான் முக்கியமா போச்சு. பொண்ணுன்னா எப்படி போனாலும் பரவாயில்ல, இருக்கட்டும் இருக்கட்டும். ஹலோ ஹலோ மிஸ்ஸஸ் சாவித்ரி. ஆமா, நீங்க? லட்சக்கணக்கான மக்கள் காத்திருந்தும் கிடைக்காத எஸ்எம்எஸ் கேம் ஷோல இருந்து உங்களுக்காக வந்திருக்கிற அழைப்பு இது. எங்களோட விளையாட உங்களுக்கான முதல் வாய்ப்பு இது. என்னோட விளையாட்டு பெருசா இருக்கு, இதுல இது வேறயா? நீங்க இப்போ இந்த நிமிஷம் வாழ்க்கையின் விளிம்புல மரணத்தை எதிர்நோக்கி நின்னுகிட்டு இருக்கீங்க. am I correct? குழப்பமடையாதீங்க மிஸ்ஸஸ் சாவித்ரி. நீங்க இப்போ இந்த பிரச்சனையில இருக்கிறதுக்கு காரணம் உங்கள் ஹஸ்பண்ட் மிஸ்டர் வேணுகோபாலுக்கு தெரியாம நீங்க வாங்கி இருக்கிற கடன்.
இந்த கடனை நீங்க தீர்க்கணும்னா உங்களுக்கு தேவை பணம். உங்க ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரிஞ்சு போச்சுன்னா நீங்க இழக்க போறது உங்களுடைய வாழ்க்கை. ஆனா தெரியாம இருக்கணும்னா நீங்க இழக்க போறது உங்களுடைய உயிர். Am I correct? விளையாடும் இந்த கேம் ஷோவில் ஒவ்வொரு விளையாட்டுக்கும் மிகப்பெரிய பரிசு தொகை காத்து கொண்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம ஒரு வளமான எதிர்காலமும் உங்களுக்கு உண்டு. எங்களோட சேர்ந்து விளையாட உங்களுக்கு சம்மதமா? சம்மதம். குட். உங்களுடைய முதல் கேம் அது உங்களை நெருக்கும் கடனை அடைக்கப் போகும் நோக்கத்துடன். இந்த விளையாட்டில் நீங்கள் வெற்றி பெற்றால் நீங்கள் பெறப்போகும் பரிசு தொகை ரூபாய் 50,000. 50,000 ரூபாயா? எஸ். நீங்கள் வெற்றி பெற்ற அடுத்த நிமிஷமே உங்கள் அக்கவுண்டில் போடப்படும். என்ன பேசுறீங்க? ஏன் அக்கவுண்ட் நம்பர்ல உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுடைய அக்கவுண்ட் லக்ஷ்மி விலாஸ் பேங்க், நந்தனம் பிரான்ச். அக்கவுண்ட் நம்பர் 32815959. ஆமா. நான் இப்போ என்ன பண்ணணும்? உங்களுடைய முதல் கேம் நீங்கள் தூக்கு போட முடிவு செய்து ஃபேனில் கட்டி இருக்கும் அந்த கயிற்றின் முடிச்சை அவிழ்த்தால் நீங்கள் பெறப்போகும் பரிசு ரூபாய் 50,000. ஹலோ, யாருங்க பேசுறது? என் நிலைமை புரியாம நானே நொந்து போயிருக்கேன். என்கிட்ட இப்படி எல்லாம் பேசி என்ன கேவலப்படுத்துறீங்களா? முடிச்சாவுதா 50,000 ரூபாய் கொடுப்பீங்களா? என்ன விளையாடுறீங்களா? நான் எவ்வளவு கேவலமா போயிட்டேன். போன் எடுக்காம இருந்தா இந்நேரம் நான் போய் சேர்ந்து இருப்பேன். யாருங்க பேசுறது? இந்த தற்கொலை பண்றவங்க எல்லாம் காப்பாத்துவாங்களே அவங்களா? அவங்கள நீங்க சொல்லுங்க. மிஸ்ஸஸ் சாவித்ரி, இது நிஜமான கேம் ஷோ டாக். இதை நம்புறதும் நம்பாததும் உங்கள் தலைவிதியும் நேரத்தையும் பொறுத்திருக்கு. நீங்கள் கலந்து கொள்ள முடிவு செய்தால் மீண்டும் வெற்றியாளராக உங்களிடம் தொடர்பு கொள்கிறோம். நன்றி. கொடுங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ. எஸ். இந்த ரிப்போர்ட் ரெடி ஆயிடுச்சா? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஏற்கனவே 2 தடவை மயக்கம் போட்டதா அசால்ட்டா சொல்றீங்க. ஒரு 10 நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம்ல. ஆஃபீஸ் போற வழியில தானே ஹாஸ்பிட்டல் இருக்கு. அப்படியே டெஸ்ட் ரிப்போர்ட்டையும் வாங்கிடுங்களேன். வாங்கிட்டு போறேன். ஹலோ சார், குட் மார்னிங். நேற்று ஆஃபீஸில் மயக்கம் போட்டு விழுந்துட்டான் இல்லையா, அதான் ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் வாங்குறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்துடுறேன் சார். ஒரு 11 மணிக்குள்ளே வந்துடுறேன். ஓகே சார். சார், டாக்டர் உங்களை வர சொன்னார். ஓகே.
மிஸ்டர் வில்சன், உங்க கூட யாராவது வந்திருக்காங்களா? இல்லை டாக்டர், நான் மட்டும் தான் வந்திருக்கேன். உங்க ஃபேமிலியில மதர், ஃபாதர், உங்க வைஃப் யாராவது இருந்தா நாளைக்கு கூட்டு வாங்களா, பேசிக்கலாம். இல்லை டாக்டர், என்கிட்டே சொல்லுங்க, பரவாயில்ல. ஏதாவது மயக்கம் வந்திருக்கா? 4-5 டைம்ஸ் வந்திருக்கு. என்னாச்சு டாக்டர்? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க. எப்படி சொல்றதுனே புரியல. உங்களுக்கு வந்திருக்கிறது பிரெயின் டியூமர். இதை பத்தி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க டாக்டர். ஐம் சாரி. அதுலயும் நீங்க இப்ப ஃபைனல் ஸ்டேஜ்ல தான் என்கிட்ட வந்திருக்கீங்க. பேஷண்ட்டுக்கு கிட்ட பொய்யான வார்த்தைகளை சொல்லி ஆறுதல் சொல்றதை விட இருக்கிற நிலைமையை எடுத்து சொல்லி இருக்கிற காலம் வரைக்கும் சந்தோஷமா வாழ சொல்றது தான் என்னோட பாலிசி. டாக்டர், இதுக்கு வேற ட்ரீட்மெண்ட் எதுவும் இல்லையா? மிஸ்டர் வில்சன், நீங்க அந்த ஸ்டேஜை தாண்டிட்டீங்க. உங்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொல்லி உங்க பணத்தை கரைக்க நான் விரும்பல. உங்களுக்கு பசங்க இருக்காங்களா? ஒரே பையன் டாக்டர், 9 மாசம் ஆகுது. எப்படியாவது என்ன காப்பாத்துங்க டாக்டர். முயற்சி பண்ணலாம். ஒரு ஆபரேஷன் பண்ணி அதை ரிமூவ் பண்ணலாம். ஆனா அதுக்கு 4-5 லட்சம் ரூபாய் செலவாகும். எப்படியாவது பணத்துக்கு ஏற்பாடு பண்றோம் டாக்டர். ஆபரேஷன் நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க. ஆபரேஷன் செஞ்சாலும் நீங்க சாதாரண தலைவலின்னு விட்டதுனால அது ரொம்ப முத்தி போச்சு. கொஞ்சம் பொறுங்க வில்சன். உங்களுக்கு எப்போ விடாம தலைவலி வருதோ அப்ப நம்ம சர்ஜரிக்கு ட்ரை பண்ணுவோம். ஏன்னா ஆபரேஷன் சக்சஸ் ஆகிறதுக்கு 50% தான் வாய்ப்பு இருக்கு. மிஸ்டர் வில்சன், இருக்க போற காலத்துல உங்க குடும்பத்தோட சந்தோஷமா இருங்க. இருக்கிற ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு கோல்டன் டேஸ். வரேன் டாக்டர். ஓகே. ஹலோ, நான் தாங்க. சொல்லி பிரியா. எங்க இருக்கீங்க? ஹாஸ்பிட்டல் தான் இருக்கேன். என்னங்க ஆச்சு ரிப்போர்ட்டு? ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொல்றாங்க. ஆமா, உங்க வாய்ஸ் நல்லா இருக்கு. அப்படியா? அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. இல்ல, ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏய், ஒன்றும் இல்லைன்னு சொல்றான்ல. ஆமா, பையன் என்ன பண்றான்? அட, இங்க பாருடா, என்னைக்கும் இல்லாத திருநாளா என் போனை வேற அட்டென்ட் பண்ணிருக்கீங்க. பையனை பத்தி வேற விசாரிக்கிறீங்க, அதுவும் ஆபீஸ் டைம்ல. சரி, நான் அப்புறமா கூப்பிடுறேன்னு. சரி, பாய்.